இருக்க பைமை சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டுங்க. உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த முருகனின் அருளால் நிறைவேறட்டும். இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போல தோரணை கொண்ட சூரிய பகவானையே ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி நண்பர்கள் தாங்க நீங்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா எதிரிகளையே பார்த்தீங்கன்னா நடுங்க செய்யக்கூடிய தோரணையும் குணமும் கொண்ட நபராக இருக்கீங்க. மற்ற எந்த ஒரு காரர்கள் மீதும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரே ஒரு விசேஷ சக்தி தான் சிம்மராசி நண்பர்கள் உங்களுக்கு இருக்குங்க. மேலும் சிறப்பான பல நன்மைகள் காத்திருக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களில். இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரிஞ்சுக்குள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த 15 நாட்களுக்குள்ள இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்களை வருகின்ற நாட்களை ஏற்படுத்தி தரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என்னும் பதிவை கமெண்ட் பண்ணிவிட்டு பெல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசியை பொறுத்தவரை எதிலுமே தன்னுடைய ஈடுபாட்டினை முழுமையாக கொடுக்கக்கூடிய நபராகவும் அன்பானவராக இருப்பதால் இந்த நாட்களில் உங்கள் ராசிநாதனுடைய அனுகூலமான பலன் உண்டுங்க. எல்லா வகையிலும் நன்மை உங்களுக்கு காத்திருக்கு. தன லாபம் உண்டு. அடுத்தவங்களுக்கு உதவுதல ஆர்வம் இனி அதிகரிக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தார செலவு ஏற்படலாம், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கோபத்தையில் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணவரத்து கூடும். காரிய அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை இனி மாறுங்க. விற்பனை இனி அதிகரிக்க போகுது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புத்திசாலித்தல வேலைகளை நிதரமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களுக்கு உதவி உண்டு. உங்களை நாடி வருவங்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளும் செய்து தர போகிறீங்க. அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ளாதீங்க. இந்த நேரத்தில் கட்சி தலைமையினுடைய ஆதரவு உண்டு. கலைத்துறையினுடைய படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. நல்ல வரவேற்பு இனி உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த பின்னடைவு நீங்கும். அதே போல் இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு அதிகரிக்கும். கவனத்தோடு பாடங்களை படிங்க. எதிரில் இருப்பவங்க எடை போடும் சாமர்த்தியம் உண்டாகும். பெண்கள் பெரியவங்களுடைய ஆசையை பெற்றா எந்த காரியத்திலும் இனி வெற்றி உண்டு. உடல் நலத்தில் அக்கறை காட்டுவதும் அவசியம். மேலும் இந்த நேரத்தில் முன்கோபம் வந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது. பணவரத்து இனி அதிகரிக்கும். மனோதைரியம் அதிகரிக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து முன்னேறிடுவீங்க. ஆனால் மற்றவங்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருக்க பாருங்க. வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் உண்டு. மாணவர்கள் எதிலோ சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பாடங்களை படிப்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. எடுக்கும் முயற்சிகளை சாதகமான பலனை தரும். பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு. சக ஊழியர்களிடம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிதானமாக பேசுவது நல்லது. தெய்வீக பணிகளில் உங்களுக்கான நாட்டு அதிகரிக்குங்க. இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ராசியில் கிரகங்களுடைய மாற்ற ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார். சந்திரனும் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டிலே நிறைவு செய்வார். அதனால் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு பெரியோர் பெற்றோரோடு இணக்கமாக இருப்பது ரொம்ப நல்லது. காதல் துணை முதலாளிகள் மேலதிகாரிகளிடம் பொறுமையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. 24 வயதை கடந்த சிம்மராசினருக்கு கால் பாதம் முதுகு போன்ற விஷயங்களில் பாதிப்புகள் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கட்டும். தினதோறும் இந்த நேரத்தில் உடற்பயிற்சி கடைபிடிப்பது நல்லது. அதே போல் 8ஆம் இடத்துல சனி இருப்பதால் தேவையில்லாத கோபப்படுவதை தவிர்த்துடுங்க. சிறிய கோபமோ பெரிய கஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பிற்கு. நல்ல நட்பையோ உறவையோ இழக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இணக்கமாக செல்வதும் நல்லது. கோபப்பட்டு பேசினா மீனும் சேராத வகையில் இந்த நேரத்தில் உறவுகளுடைய பிரிவு நிலை உண்டாக்கிடும். அரசு துறை அரசியல்வாதிகள் அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவீங்க. பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனி பரிபூர்ணமாக நீங்கிடும்.
பதவி உயர்வில் இருந்த பிரச்சனைகளும் இனி நீங்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலமாக அமைய போகுது. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம்னே எல்லா வித பயணங்களும் நல்லதாக அமையும். சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அதே போல் உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய விஷயங்களை சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இனி பரிபூர்ணமாக நீங்கிடும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பணவரவு நல்லா இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு அற்புதமான ஒரு நேரமாக அமைய போகுது. எடுத்த காரியங்களை ஜெயம் உண்டு. முதலீடுகளை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க. நாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம்னு தொடர்ந்து பார்க்குறோம். அது என்னென்னா, இந்த 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தால் அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா சிறப்பாக மாறப்போகுது. அது என்னென்னா, உங்களுக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் ஒதுக்கி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் இருப்பதால் சூரிய பகவானை தினந்தோறும் வணங்கி வருவதும் நல்லது. ஒரு முறையாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபட்டுவாங்க. அதே போல் பணியிடங்களையும் உங்கள் தந்தைகளுக்கு உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தாலும் உங்கள் ராசிக்குரிய அதிபதியினுடைய பரிபூர்ண அருள் உண்டாகும். அதே போல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெல்லம் கலந்து உண்ண கொடுப்பதும் சிறந்த ஒரு பரிகாரமாக அமையுங்க. தொடர்ந்து ஜாதகத்தில் உங்களுக்கு சூரியன் பாதகமான நிலையில் இருந்தால் 48 நாள் இல்லைன்னா ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாளில் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைத்து வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கிடும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, 7ஆம் வீட்டில் கிரகம் சரியில்லாத காரணத்தால் கேது அமைந்திருப்பதாலும் கோபம் கொள்ளாதீங்க. மற்றவங்களை உங்களை கோபப்படுத்தி பார்ப்பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும். அதே போல் இந்த நேரத்தில் வேலை இடங்களில் உங்களை கோபம் மூட்டும் விதமாக சக உறுப்பினர்கள் உண்டாக்கிடுவாங்க. இந்த இடத்துலையும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோ ராசிநாதனோடு இணைவதால் உங்கள் மீது பழிச்சொல் இல்லைன்னா அவச்சொல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய செய்வதற்கூட நம்மள பழி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் குடும்ப வாழ்க்கை உடல்நலம் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு மனைவிக்கிடையே அதிக பிரச்சனை ஏற்படலாம். இருவருமே விட்டு கொடுத்து வாழ்வதே சிறப்பாக அமையும். கல்வி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாணவிகள் சரிவே காண்பீங்க. ஆகையால் நீங்கள் மனம் தளராமல் படிக்க வேண்டும். உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கேது தலை மீது இருப்பதால் கவனமாக இருக்கணும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகுவலி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முருகனை நன்றாக வணங்கி வந்தால் முருகனுடைய துணி இருக்க எது வேணாலும் நீங்கள் துணிவோடு இனி செய்யலாம். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக மகர ராசி நண்பர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து உங்களை மனதுக்கு இதமளிப்பாங்க. பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. அடுத்ததாக வரக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரத்து திருப்தி தரும். நிதானமாக பேசுவது நன்மையை தரும். எதிர்பார்த்த தகவல்கள் பார்த்திங்கன்னா ஒதுங்கி இருப்பது நல்லது. அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையில் ஒதுங்கிடுங்க. சகாக்களோடு உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா கட்சி மேலிடத்தில் மதிக்கப்படக்கூடிய நபராக இருப்பதால். மேலும் உத்திரம் 1ஆம் பதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த நேரத்தில் காரியங்களை துணிச்சலாக ஈடுபடலாம். நியாயமாகவும் நேர்மையாகவும் செய்து முடிப்பீங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உண்டாகும். பயணங்கள் மூலம் லாபம் உண்டு. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் மாதிரியான காரியங்கள் நடக்கப் போகுது. ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனோதைரியம் உண்டு. புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலன் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டுங்க. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று 9 முறை வலம் வந்து வழிபடுவது சிறப்பான பரிகாரமாக அமையும். அதிர்ஷ்ட கிழமைகளாக ஞாயிறு, செவ்வாய், வியாழன் அமைந்திருக்கு. அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை, சிவப்பு நிறம் அடிக்கடி பயன்படுத்துவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த பதிவில் சிம்மராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட
பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.